ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் அஷ்ரஃப் ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ்லேருந்து. நம்ம இந்த கீ கேர் சென்ட்ரலோட ஆப்பை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் அது. கீ கேர் சென்ட்ரல் ஆப்பை வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இதிலேருந்து எப்படி கேஒய்சி பண்ணணும், எப்படி பில்லிங் பண்ணணுன்றதுக்கான கம்ப்ளீட் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனோடனே டைரெக்டாக நம்மளோட நம்பர் போட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஓடிபி கொடுத்தோன்னா வராது. ஏன்னா உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டரே ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கிற ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னே உங்கள் நேம் வரும். நான் என்ன பண்ணுறேன், இதில் என்னோடய நேம் போடுறேன், சையத் அஷ்ரஃப்னு போட்டேன். இமெயில் வந்து ஆப்ஷனல் தான். ஃபோன் நம்பர் வந்து போட்டுக்கிறேன். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ ஃபேம் நேம் கேட்கும். ஃபேம் நேம்னால் நம்மளோட ஷாப் நேமு. நான் இந்த இடத்துல ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸ்னு கொடுத்துட்றேன். எல்லாருமே சொல்கிறீங்க என்கிட்ட ஜிஎஸ்டி இல்லை, அதனால் நான் அந்த இதை இன்னும் அப்ரூவ் பண்ணலை. ஜிஎஸ்டி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேட் அப்படின்ற இடத்துக்கு மேலே ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கிறது தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. ஸ்டார் இல்லாதது ஆப்ஷனல். ஸோ அதை வந்து ஃபில் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நம்மளோட ஸ்டேட் வந்து போட்டுடலாம். தமிழ்நாடுனா தமிழ்நாடு. ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அப்லோடு கொடுத்துட்டு கேமராவாக கேலரியான்னு பார்க்கணும். கேமரான்னு இருந்துச்சுன்னா கேமரா வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பண்ணுறனால என்னோடய விசிட்டிங் கார்டவே அந்த இடத்துல பண்ணுறேன். பட் இதில் கண்டிப்பாக ஆதார் கார்டை தான் வந்து நம்ம அப்லோடு பண்ணணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை ஓகே கொடுத்துடலாம். பேக் சைடையும் இதே மாதிரி பேக் சைடோட ஆதார் இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு தான் விசிட்டிங் கார்டு வைக்கிறேன். இதுலேயுமே உங்களோட ஆதாரோட பேக் சைடு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஷாப்போட ஃபோட்டோ, உங்களோட ஷாப்போட போர்டோட ஃபோட்டோ, அதை நீங்கள் வெளியே இருந்து எடுத்து அதையுமே அப்லோட் பண்ணிடுங்க. இல்லை ஆல்ரெடி கேலரியில் இருந்துச்சுன்னா கேலரியிலேருந்தே அப்லோட் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது எல்லாமே அப்லோடு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஃபரல் கோடு கேட்குது இல்லைங்களா, இந்த ரெஃபரல் கோடு வந்து எங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ரெஃபரல் கோடு வந்து நம்ம கொடுக்கலாம். அதை வச்சு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி வெளியே வந்துடும். ப்ளஸ் மறுபடியும் இதில் இப்போ தான் வந்து உங்களுக்கு லாகின் வித் ஓடிபி கொடுக்க முடியும். லாகின் வித் ஓடிபி கொடுத்த உடனே வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ஓடிபி வரும் 217907. ஓடிபி வந்தோடனே இப்போ சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து இதுதான் என்னோடய அக்கௌண்ட்டு. மெயில் ஐடி வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பிஸ்னஸோட டீட்டெயில்ஸு ப்ராப்பராக வேணும்னா உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் என்னோடது எதுவுமே கிடையாது. ஸோ அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்றேன். இமெயில் மட்டும் ஃபில் பண்ண சொல்லுது. அந்த இமெயிலை வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். ஜாகுவார் autotronics@gmail.com டன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தாச்சு. அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துடலாம். இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி இருக்கிறனால ப்ராப்பர் வேறு ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துடலாம். என்னோட வேறு ஒரு இமெயில் ஐடி தரேன். இன்ஜின் கண்ட்ரோல் மாஸ்டர் @gmail.com. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஜிஎஸ்டி நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ இதை எம்டி பண்ணிடலாம். அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துடலாம். நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு.
இப்போது இதோட சர்வீஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, இது ஹோம் பட்டன். இந்த இடத்துல உங்களோட எல்லா திங்ஸோட ஒன்ஸ் இந்த சைடு வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, இதை எப்படி நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலை வந்து நான் அடுத்த வீடியோவில் தர்றேன். இதில் மெயின் வந்து என்னென்னா இகேஒய்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அக்கௌண்ட் பெண்டிங்கில் இருக்கிறனால இது ஓப்பன் ஆகலை. ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல டைம் போகுது பார்த்தீங்களா, இந்த இதில் மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதில் மெயின் வந்து ரெஃபரல் கோடு நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸ் வெரிஃபை ஆகும். இந்த அக்கௌண்ட்டு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் மெயினான கான்செப்ட் வந்து இந்த இகேஒய்சி தான். நம்மளோட அக்கௌண்ட் இன்னும் வெரிஃபை ஆகலை. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இது அடுத்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு.